ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வறுத்த வேர்க்கடலைன்றதுனால நான் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைனா முன்னரே சேர்த்து வறுத்துட்டு மற்ற பொருட்களை சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் இதோட 4-5 வரமிளகா, 5-6 உரிச்ச பூண்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஓட்டின பிறகு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 10-12 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிய வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கொத்தவரங்காய் சேர்த்துக்கங்க. ஓரத்தில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதங்கினதும் இதோட வேர்க்கடலை மசாலா விழுத அப்படியே சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றி கலந்துக்கங்க. கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் தாங்க. கமகமன் மணக்க மணக்க நல்ல சுவையான காரசாரமான சைட் டிஷ் ரெடியாக எடுத்துங்க. மட்டன் கறி குழம்பே தூத்து போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இந்த கொத்தவரங்காயில் நீங்கள் கிரேவியாக வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப சிறு கசப்பு கூட இருக்காது. நீங்கள் சப்பாத்தியோட, தோசையோட, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் பிரமாதமாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து ஸ்பெஷலி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. காலையில் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாத்துக்குமே பொருத்தமான அருமையான பக்கமான சைடிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.